ஹாய், கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப்புக்கு பச்சரிசி, நார்மல் பச்சரிசி நம்ம பொங்கலுக்கு செய்வோம் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த பச்சரிசியை தான். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவினது எடுத்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அந்த வெல்லம் துருவலை சேர்த்தே அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி தேங்காயும் துருவலையும் சேர்த்து ஏலக்காய் 2-3 சேர்த்து அரைச்சிடணும். தோசை பதத்துக்கு அரைக்கணும். அது நான் அரைக்கும் போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இதை முதல்ல ஊற வச்சுக்குவோம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டுட்டு அது கூட 3 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, எந்த கப்பால் அரிசி அளக்கணுமோ அதுலேயே 1/2 கப்பு தேங்காய், இதாலேயே 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் உதிரியாக எடுக்கலை, எனக்கு மெல்ட் ஆயிடுச்சு, அதனால் நான் அப்படியே உருக்கி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு நிதானத்துக்கு. இதால் 1 கப்பு வெல்லம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எப்படி உப்பி வருது பாருங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலராக ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். இதுதான் கந்தரப்பம். இந்த மாதிரி ஓகே, எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிக்கிறேன்.